வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கிறது கொரியன் வித் சுதர்ஷன் யூடியூப் சேனலுடன். இந்த சேனலில் வந்து நீங்கள் கொரியன் மொழியை ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக இலகுவாக கற்றுக்கிட்டு வாரீங்க. அந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் முதலாவது வந்து நாங்கள் கொரியன் மொழியின் அடிப்படை மற்றும் கொரியன் மொழியின் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதை எப்படி வாசிக்கலாம், அதை வந்து நீங்கள் முதல் 8 பாடங்கள் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு பார்க்காதவங்க இன்றைக்கி தான் இந்த முதல் வீடியோ பார்க்குறீங்க. அப்படியாக இருந்தால் நீங்கள் அந்த பாடங்களை பார்த்துட்டு இந்த பாடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் கொரியன் மொழியை எப்படி வாசிக்கலாம் அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த பாடத்தின் இது புதிய ஒரு பிளேலிஸ்ட்டாக அமைய போகுது. இதிலேருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால், இந்த பிளேலிஸ்ட் மூலமாக நான் பார்க்க போகிறோம் கொரியன் மொழியில் கிரீட்டிங்ஸ். இன்சாவா சாகி சோகே அப்படின்னு சொன்னால், இன்சா அப்படின்னு சொல்கிறது கொரியன் மொழியின் உபச்சாரம், இல்லாட்டி கிரீட்டிங்ஸ் சொல்லுவாங்க. அதே போல் சாகி சோகே அப்படின்னு சொன்னால் என்னை பற்றிய அறிமுகம். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வாறு இன்னொருத்தங்களை உபசரிப்பது, எப்படி அவங்கள நாங்கள் மதிப்பு கொடுக்கறது, அதை தான் நாங்கள் முதலாவது கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு எங்களை பற்றி எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்யலாம், அதை தான் நாங்கள் முதலாவது மொழியில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எனவே இந்த வீடியோ சீரியஸ் மூலமாக நீங்கள் எப்படி இன்னொருத்தங்களை உபசரிக்கலாம், விசேஷமாக கொரியாவில் வந்து கொரியன் மொழியில் வந்து எப்படி இன்னொருத்தங்களை இவங்க உபசரிக்கிறாங்க, இந்த கிரீட்டிங் சொல்கிறதான இதை வந்து எப்படி செய்கிறாங்க, மற்றும் தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்தலாம், அதை வந்து இந்த வீடியோ சீரியஸ் மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து முதலாவது வீடியோவுக்கு தான் நீங்கள் இன்றைக்கி இணைந்திருக்கிறீங்க. எனவே வாங்க நாங்கள் பாடத்துக்கு போவோம். முதலாவது கொரியன் மொழியில் கிரீட்டிங்ஸை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த கிரீட்டிங்கையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். முதலாவது, ஒரு நபரை நீங்கள் சந்திக்கிற நேரம் எப்படி அவரை உபசரிக்க போகிறீங்க, அதே போல் அவரை பிரிந்து செல்கிற நேரம் இல்லாட்டி விடை கொடுக்குற நேரம் எப்படி நீங்கள் கிரீட்டிங் செய்ய போகிறீங்க. எனவே நான் முதலாவது இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன் சந்திக்கிற நேரம், சரிதானே? எனவே உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ஒரு நோட் புக் எடுங்க. நோட் புக் இல்லாட்டி ஒரு எக்ஸசைஸ் புக் எடுத்து, நான் இன்றையிலேருந்து நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தில் வந்து ஒவ்வொரு புது வார்த்தைகளை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. எனவே அந்த புது வார்த்தைகளை வந்து நீங்கள் வொக்காபுலரின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கொரியன் மொழியில் ஓ ஹி ஓஹி ஓஹி ஓஹி, அதுவும் வந்து ஒரு புது வார்த்தை தான் உங்களுக்கு. கொரியன் மொழியில் ஓஹின்னு சொன்னால் வொக்காபுலரி அதுக்கு சொல்கிறது. எனவே நீங்கள் ஒரு புக் எடுத்து, எக்ஸசைஸ் புக் ஒன்று எடுத்து ஓஹி அவ்வாறு ஒரு தலைப்பு போட்டு, இல்லாட்டி வொக்காபுலரி இல்லாட்டி சொற்களஞ்சியம் அப்படி ஒரு தலைப்பை போட்டு நீங்கள் இன்றையிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறதான பாடத்திலேருந்து நீங்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்கிறதான அந்த புது வார்த்தைகளை நீங்கள் தனியாக எழுதி அதுக்குரிய தமிழ் அர்த்தங்கள் இல்லாட்டி நீங்கள் ஆங்கிலமோ ஏதோ உங்களுக்கு வசதியான முறையில் நீங்கள் எழுதுங்க. அப்படி எழுதி நீங்கள் இந்த வொக்காபுலரி எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய மனதில் பதிவாக இருக்குதோ அதுபடி தான் நீங்கள் உங்களுக்கு கொரியன் மொழியை கதைக்க முடியுமா முடியாதா என்று சொல்கிற வந்து தங்கி இருக்குது. எனவே நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு ஓஹி புத்தகத்தை எடுத்து நான் சொல்கிறதான புது வார்த்தைகளை வந்து நீங்கள் எழுதுங்க. அதே போல் பாடத்தையும் வந்து வேறையாக ஒரு நோட் எடுங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது ஒரு சின்ன வேண்டுகோளாக இருக்கும். வாங்க நாங்கள் பாடத்துக்கு போவோம். எனவே இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதே நாங்கள் ஒரு புது வார்த்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு கொரியன் மொழியை இப்போ வாசிக்க தெரியும் சொல்லி நினைக்கிறேன். வாசிக்க தெரியாதவங்க இருந்தால் எனது முதல் 7 பாடங்கள் இருக்குது, அதை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொரியன் மொழியை எவ்வாறு வாசிக்கலாம் அதை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த இடத்துல பாருங்கள், முதலாவது மன்னாதா. மன்னாதான்னு சொல்கிறது டு மீட், யாராவது ஒருத்தரை சந்திக்கிறது, அதுக்கு மன்னாதா. இது வந்து எந்த ஒரு காலத்தையும் குறிப்பிடாது, எதிர்காலமோ நிகழ்காலமோ இறந்த காலமோ எந்த ஒரு காலத்தையுமே வந்து இது குறிப்பிடாது. மன்னாதான்னு சொல்கிறது ஜஸ்ட் டு மீட், ஒருத்தரை சந்திப்பதை குறிக்கும், அவ்வளோதான். அதை வந்து நாங்கள் வாசிக்கும் போது இல்லாட்டி எழுதும் போது அந்த காலத்துக்கு ஏற்றபடி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை வந்து நாங்கள்
காலங்களை பற்றி கற்றுக்கொள்வதான அந்த பாடத்தில் வந்து நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஒரு புது வார்த்தை நீங்கள் எழுதி வைங்க. மன்னாதா. மன்னாதான்னு சொன்னால் ஒருத்தரை மீட் பண்ணுறது, யாராவது ஒருத்தரை சந்திப்பது. அதோட ப்ளஸ் அடையாளத்தோடு நான் ஒரு இழ்த்தே, இல்லாவிட்டால் இழ்த்தே, இழ்த்தே. இந்த தேன்னு சொல்றதான வார்த்தை என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில், சரிதானே, குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நேரத்தை குறிக்கும். எனவே இந்த இடத்துல பாருங்கள், மன்னாதா சந்திக்கிறேன், இழ்த்தே அந்த நேரத்தில். எனவே சந்திக்கும் நேரத்தில், வென் மீட், அதை வந்து நான் கீழே சேர்த்து எழுதிக்கிறேன். மன்னால்தே. உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? இந்த மன்னாதா இந்த தா வந்து இல்லாமல் போயிட்டு நாங்கள் இழ்த்தே சேர்த்துருக்குறோம். இதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு கிரிகை செய்கிற நேரம், ஏதாவது ஒரு வினை சொல் படிக்கிற நேரம், இல்லாட்டி டிவி பார்க்குற நேரம், ஓடுகிற நேரம், அவ்வாறு நீங்கள் கொரியன் மொழியில் ஏதாவது ஒரு நேரம்னு சொல்லி நீங்கள் சொல்கிற நேரம், ஓடுற நேரம், சாப்பிட்ற நேரம், இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணுற நேரம், இன்னொரு வேலை செஞ்சேன், அப்படி ஏதாவது ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரத்தை சொல்லும்போது நீங்கள் இழ்த்தே சொல்கிறதான ஒரு வார்த்தையை நீங்கள் பாவிக்கலாம். எனவே தாவை இல்லாமக்கிட்டு தாவுக்கு பதிலாக இழ்த்தே அதை வந்து நீங்கள் பாவிப்பீங்க. இது வந்து இன்னொரு வேறையான ஒரு பாடம் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த இடத்துல வந்து பாருங்கள், மன்னால்தே, மன்னால்தே, இதுக்காகத்தான் நான் அதை உங்களுக்கு சொல்லித்தந்தேன். மன்னால்தே அப்படின்னு சொன்னால் சந்திக்கிற நேரம், யாராவது ஒருவரை சந்திக்கிற நேரம். அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறதான பிரதானமான உபசரிப்பு வார்த்தைகள் இல்லாட்டி கிரீட்டிங்ஸ் வந்து இருக்குது கொரியன் மொழியில். அதை தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனவே முதலாவது நீங்கள் பாருங்கள், வாசித்து பாருங்கள். நீங்கள் ஆ என், இந்த என் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியாதவங்க இந்த பாடத்தில் இருக்குது பாருங்கள். ஆ என் ஞோ எங் ஹா சே யோ. 안녕하세요. 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 புரிஞ்சிச்சா? 안녕하세요. 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 இதுதான் கொரியன் மொழியில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு கிரீட்டிங். இது வந்து நீங்கள் இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இல்லாட்டி எனி டைம், எந்த ஒரு நேரமும் உங்களுக்கு நேரம் பிரச்சனை இல்லை. நேரம் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் யாரை கண்டாலும் சொல்லக்கூடிய ஒரு கிரீட்டிங் தான் 안녕하세요. மற்றது இந்த 안녕하세요 சொல்கிற நேரம் கொரியன் அவர்கள் பின்பற்றும் முறை என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த கைகள் வந்து இரண்டுமே உங்களுடைய தொடைகளில் இவ்வாறு இருக்க வேணும். நீங்கள் கட்டாயமாக தலை குனிந்து 안녕하세요 அது சொல்லணும். நீங்கள் ட்ராமாவில் பார்த்துருப்பீங்க, சும்மா கேஷுவலாக இவ்வாறாக தலையை கொஞ்சம் குனிஞ்சிட்டு போவாங்க. பழக்கப்பட்டவங்க இருந்தால் சரிதானே. நீங்கள் பழக்கப்பட்டவங்க கிட்டடியே கொஞ்சம் தொடர்புள்ளவங்க, கிட்ட நெருக்கடி தொடர்புள்ளவங்க இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தலையை நார்மலாக சாய்ச்சிட்டு போகலாம். இல்லாட்டி இந்த 안녕하세요 மட்டும் இல்லாமல் இந்த அந்நியவங்க மட்டும் சொல்லலாம். உங்களுடைய நண்பர்கள் இல்லாட்டி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியாக இருந்தால். அதை தவிர நீங்கள் யாரை சந்தித்தாலும் கட்டாயம் 안녕하세요 வந்து நீங்கள் சொல்லணும். இங்கே ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்குறேன். அது ஏன்னு சொன்னால், இது வந்து 안녕하세요ன்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு 안녕 சமாதானம்னு சொல்லுவாங்க. ஹசையோன்னு சொன்னால் இருக்கிறீங்களா இல்லாட்டி செய்கிறீங்களா, அதை வந்து எல்லாம் சேர்த்து தான் 안녕하세요ன்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்குது. எனவே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அர்த்தம் தான். எனவே கேள்வியாக தான் நாங்கள் இதை கேட்க போகிறோம். ஒருத்தரை கண்டா 안녕하세요 அப்படியே கொஞ்சம் உயர்த்தி கேட்போம். அதுக்கு சேம் அவர் பதிலுமே இதே தான் சொல்லுவார். முன்னுக்கு ஒரு நே பாருங்கள், ஒரு புது வார்த்தை நேன்னு சொன்னால் எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனவே நே 안녕하세요 நீங்கள் கேட்க போகிறீங்க. 안녕하세요 மற்றவர் பதில் சொல்ல போகிறார் நே 안녕하세요. சரிதானே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இரண்டாவது பாருங்கள், சேம் தான் 안녕 하십니까. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப இருக்குது, ஷிம்னிக்கா. 안녕 하십니까 இல்லை. இது ஏன்னு சொன்னால் கொரியன் மொழியில் சில
பரம்னு சொல்கிறதான ஒரு உச்சரிப்பு முறைகள் இருக்குது. எனவே இந்த இடத்துல நு இருக்குது. இந்த நு இருக்கனால எங்களுக்கு பு வந்து வாயின் முன்பகுதியில் வாசிப்போம், நு வந்து உள்பகுதியில் வாசிப்போம். அது வந்து எப்படின்னு சொல்லி நீங்கள் எனது முன்னைய பாடங்களில் பார்க்கலாம். எனவே இந்த இரண்டுமே 2 பொசிஷனில் இருக்குது, நு மேலே. அதனால இது ரெண்டுமே வாசிக்கிறது கஷ்டம். அதனால கொரியன் வந்து எப்படி வாசிக்கிறாங்கன்னா இதை இம்மாக மாற்றுறாங்க. சரிதானே? எனவே இது பு எழுதின்றதுக்கு நாங்கள் வாசிக்க போகிறோம் இம்மாக. சரிதானே? எனவே அன்யோங் ஹாஷிம்னிக்கா. புரிஞ்சிச்சு தானே? அன்யோங் ஹாஷிம்னிக்கா. விளங்குச்சா? எனவே இந்த இடத்துல நீங்கள் பு வாசிக்க போகிறதில்ல, மு வாசிக்க போகிறீங்க. ஆனால் எழுதும் நேரம் பு தான் நீங்கள் கட்டாயம் எழுதணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே அன்யோங் ஹாஷிம்னிக்கா அதுவும் வந்து கேள்வியாகத்தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த அன்யோங் ஹாசேயோன்னு சொல்கிறதான ஒரு பிரதானமான இல்லாட்டி நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட்லேருந்து கொஞ்சம் மேலே போன ஒரு முறை. இது வந்து உதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இல்லாட்டி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பெரிய பாஸாக இருக்கலாம், இல்லாட்டி யார் சரி உங்களை விட வயது ரொம்பவும் கூடின நபராக இருக்கலாம், பதவி ரொம்பவும் கூடின நபராக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற முறை தான் இது அன்யோங் ஹஷிம்னிக்கா. புரிஞ்சிச்சு தானே? அதுவுமே சேம் இதே போல் கை ரெண்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு தலையை குனிந்து தான் நீங்கள் கட்டாயம் சொல்லணும். அதுதான் கொரியன் மொழியில் இல்லாட்டி கொரியன் கலாச்சாரத்தில் வணக்கம் சொல்கிறதான முறை. சரிதானே? இன்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே அன்யோங் ஹாசேயோ, அன்யோங் ஹஷிம்னிக்கா 2 வார்த்தைகள் இருக்குது. இரண்டையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டுமே குறிக்கிறது ஒரே அர்த்தம் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் உயர்த்தி, கொஞ்சம் பதவி உயர்ந்த இல்லாட்டி உங்களுடைய கொஞ்சம் மதிப்பு கூடுதலாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அன்யோங் ஹஷிம்னிக்கா. சரிதானே? அடுத்ததாக பாருங்கள், சோம் பெப்கெத்ஸும்னிதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. நான் இந்த இடத்துல இதை அழிக்கிறேன் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்காக. இங்கே பாருங்கள், புது வார்த்தைகள் உங்களுக்கு 2 புது வார்த்தைகள் வரப்போகுது இந்த இடத்துல. இது ஒன்று, இங்கால ஒன்று. பாருங்கள், சோம். சோம் சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம். சரிதானே? ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவையாக அப்படின்னு சொல்கிறது. சரிதானே? பெப்கெத்ஸும்னிதா பாருங்கள், போதா. போதான்னு சொன்னால் யார் சரி? பார்த்தல். பார்த்தலுக்கு போதான்னு சொல்லுவாங்க. சரிதானே? டு சி. இது வந்து எந்த ஒரு காலத்தையும் குறிக்காது, அதை ஞாபகம் வைத்துக்கோங்க. இறந்த காலமோ நிகழ்காலமோ இல்லாட்டி எதிர்காலமோ இல்லை. இதை வந்து நாங்கள் கதைப்பதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றுவோம். ஆனால் போதான்னு சொல்கிறது டு சி. இது வந்து ஒரு வினைச்சொல்லின் பேஸ் வடிவம் அப்படின்னு சொன்னால் அடிப்படை வடிவம். சரிதானே? போதா. போதான்னு சொன்னால் பார்த்தல். சோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே பாருங்கள், சோம் பெப்கெத்ஸும்னிதா. சரிதானே? இந்த போதாவோட ஒரு கெத்ஸும்னிதா சேர்த்துருக்குறாங்க. சரிதானே? இந்த போதாவோட ஒரு கெத்ஸும்னிதா இந்த தாவை இல்லாமக்கி சேர்த்துருக்காங்க தான் பெப்கெத்ஸும்னிதா அப்படின்னு சொன்னால் உங்களை முதல் தடவையாக சந்திக்கிறேன். அதுதான் இதனுடைய அர்த்தம். அதை வந்து இந்த சும்னிதா, இம்னிதா, சும்னிதா அது வந்து இன்னும் ஒரு தனியான பாடம். அதை வந்து நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது இன்சா அப்படின்னு சொன்னால் வணக்கம் செலுத்துறது இல்லாட்டி உபசாரம் பண்ணுறது. எனவே நாங்கள் இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வைத்துக்கோங்க. அடுத்த பாடத்தில் இன்னொரு பாடத்தை நாங்கள் பார்ப்போம், இந்த சிம்னிதா எப்படி வந்ததுன்னு சொல்லி. எனவே இந்த பொதா கெத்ஸும்னிதா ரெண்டும் சேர்த்தால் கெத்ஸும்னிதா. பாருங்கள், சோவும் பே உப் கே இத் சு நீதா. இந்த து இதெல்லாம் எப்படி வாசிக்கலாம் அது வந்து முன்னுக்கு பாடங்களில் இருக்குது, கட்டாயம் நீங்கள் பாருங்கள். அப்போ சோவும் பெப்கெத்ஸும்னிதா, நான் உங்களை இன்னைக்கு முதலாவதாக சந்திக்கிறேன், அப்படித்தான் இதோடைய அர்த்தம். ஆனால் கொரியனில் வந்து இதையுமே வந்து ஒரு
வணக்கமாகத்தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒருத்தரை முதலாவது சந்திக்க நேரம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 안녕하세요 இல்லாட்டி 안녕하십니까 சொல்லிவிட்டு இதையும் நீங்கள் சொல்லலாம். 좀 뵙겠습니다, 좀 뵙겠습니다 அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் நீங்கள் உங்களை நான் முதலாவது சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். சரிதானே? அதை வந்து மூன்றாவது வணக்கம் சொல்கிற ஒரு முறை. அதே போல் இதை நான் அளிக்கிறேன். அடுத்த 4வது வார்த்தையை பார்ப்போம். 4வது வார்த்தையை பார்ப்போம். நாங்கள் மன்னாசோ பங்கப்சும்னிதா. இங்கே பாருங்கள், மன்னாதா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். மன்னாதா ஏற்கனவே இங்கே சொல்லி தந்தேன். ஒருத்தரை மீட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு புது வார்த்தை, அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பங்கப் சும்னிதா. பாருங்கள், பங்கப் சும்னிதா. இது வந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் பங்கப்தான்னு சொல்கிற பேஸ் வடிவத்திலிருந்து சும்னிதா சேர்த்துருக்குறாங்க. இந்த சும்னிதான்னு சொன்னால் என்ன, அதை வந்து நாங்கள் இன்னொரு பாடத்தில் பார்ப்போம். எனவே பங்கப்தாவோட சும்னிதா சேர்த்து பங்கப் சும்னிதா. பங்கப்தாவுக்கு மீனிங் என்னன்னு சொன்னால் சந்தோஷம். எனவே மன்னாதா பங்கப்தா, சந்திக்கிறேன் சந்தோஷம், சந்தித்ததில் சந்தோஷம். சரிதானே? உங்களை சந்தித்ததில் சந்தோஷம், இதுதான் இதனுடைய அர்த்தம். எனவே நாங்கள் மன்னல்தே கொரியனில் ஒருத்தரை மீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய 4 விதமான வணக்க முறைகள் இருக்குது. நீங்கள் பொதுவாக மறக்காமல் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி என்னது, அன்யோங் ஹாசேயோ. அதை வந்து ஞாபகம் வைத்திருந்தாலே நல்லா போதும். அதுவுமே வந்து மரியாதையான ஒரு வார்த்தை தான். எனவே நீங்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுகளை தெரிந்து வைத்திருந்தால், உங்களுக்கு ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியுமாக இருந்தால், ஞாபகம் வைத்திருந்தால் உங்களுக்கு ஈஸி. எனவே 안녕하세요, 안녕하십니까, 좀 뵙겠습니다, 만나서 반갑습니다. இதுதான் 4 முறைகள் ஒருத்தங்களை நீங்கள் முதலாவது சந்திக்கிற நேரம். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் இல்லாட்டி குடும்ப அங்கத்தவர்கள் இல்லாட்டி நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள், அவங்களுக்கு நீங்கள் நார்மலாக அன்யோங் மட்டும் சொன்னால் போதுமானதாக இருக்கும். அதுவும் கொரியனில் வந்து அம்மா அப்பா வயசு கூடுறவங்க அவங்களுக்கு அன்யோங் சொல்ல மாட்டாங்க, அன்யோங் ஹாசேயோ தான் சொல்லுவாங்க. எனவே அன்யோங்னு சொல்கிறது உங்களுடைய நண்பர்கள், நெருங்கிய தோழர்கள், சகோதரர்கள் அவங்களுக்கு சொல்லலாம், அன்யோங் சொல்லலாம். சரிதானே? அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டியது அன்யோங் ஹாசேயோ. சரிதானே? எனவே உங்களுக்கு இந்த பாடத்தின் மூலமாக ஒருத்தங்களை மன்னால்தே எப்படி வணக்கம் சொல்லுவீங்க அதை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பிரிந்து செல்கிற நேரம் இல்லாட்டி விடை கொடுத்துட்டு போகிறீங்க. அவங்கள சந்திச்சுட்டு விடை கொடுத்து போகிறீங்க. அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வணக்க முறைகள் இல்லாட்டி இன்சா இருக்குது. அதை வந்து நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். எனவே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பாடத்திலேருந்து நான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல போகிறதில்ல, அன்யோங் ஹாசேயோ சொல்ல போகிறேன். எனவே அன்யோங் ஹாசேயோ எப்படி வந்துச்சு அதை வந்து இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீங்க. எனவே அடுத்த பாடத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.